அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு plain புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு எந்த மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம். வாங்க இதை நம்ம குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு 4 துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸு, சின்ன ஜாதிபத்திரி, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அது லேசாக பொரிஞ்சு வந்ததும் பெரிய சைஸ் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை லேசாக வதக்கி விடுங்க. இது நம்ம பிரியாணி மாதிரி நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. லேசாக அது வெங்காயம் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். 1 நிமிஷம் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி சேர்த்தா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் இதே மாதிரி மேகி க்யூப் நான் 5 க்யூப் எடுத்திருக்கேன். இதை கையால் இப்படி பொடிச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மேகி க்யூப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு 1 நிமிஷம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி ஒரு 750 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம மேகி க்யூப் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயே உப்பு இருக்கும் ஏற்கனவே, அதனால் பார்த்து போடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆகியாச்சு. இப்போ இதே மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒன்றா அப்படியே சமமாக வந்திருக்கும். ஒரு கிட்டத்தட்ட பாதி வெந்துருச்சு நமக்கு. நல்லா கிளறிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு இன்னும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஓரத்தில் இருக்க அரிசியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு சமப்படுத்தி விட்டு மூடியை போட்டுட்டு ஒரு 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் அடியில் வச்சுட்டு மேலே பாத்திரத்தை தூக்கி வைங்க. இப்போ 25 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொலன்னு உதிரியாக வந்திருக்கு. அதே சமயம் குலையாமலும் இருக்குது. நல்லா தனித்தனியாக சாதம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் லேசாக கொத்தமல்லி இலை இருந்தால் பொடியாக கட் பண்ணி தூவிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். தூவிட்டு இப்போ இதை நம்ம பரிமாறிடலாம் சுட சுட. இதுக்கு சிக்கன் கிரேவி, எக் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை நீங்களும் இந்த plain புலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.